Godson Public School, Number 6, Surapet Main Road, Thirumal Nagar, Chennai 600099, Tamil Nadu. மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் விஜய் கடிதம். அணை கட்டியே தீருவோம் என்ற கர்நாடக துணை முதலமைச்சரின் பேச்சு தமிழக விவசாயிகளை கவலையில் ஆழ்த்தியுள்ளதாகவும் முதலமைச்சர் தெரிவிப்பு. தமிழகத்தில் பள்ளிகள் ஜூன் 4ஆம் தேதி திறக்கப்படும். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் தகவல். கல்வி நிலையங்களில் மாணவர்கள் சேர்க்கை அரசு வேலைகளில் 69% இடஒதுக்கீடு குறித்து முதல்வர் விஜய் ஆலோசனை. இடஒதுக்கீட்டை பாதுகாத்திட உரிய சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வது தொடர்பாக ஆலோசனை நடத்தினார். பயிர்க்கடன் தள்ளுபடி என்ற பெயரில் விவசாயிகளை தாவேக அரசு ஏமாற்றி உள்ளது. சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம். விவசாய பயிர்க்கடன் தள்ளுபடி என்ற பெயரில் விஞ்ஞான ஏமாற்று வேலையை தாவேக அரசு அரங்கேற்றி உள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் EPS கடும் விமர்சனம். அம்பாசமுத்திரம் அதிமுக MLA இசக்கி சுப்பையா தனது பதவியை ராஜினாமா செய்தார். சபாநாயகர் JCD பிரபாகரை சந்தித்து ராஜினாமா கடிதத்தை வழங்கினார். அம்பாசமுத்திரம் சட்டமன்ற உறுப்பினர் இசக்கி சுப்பையா ராஜினாமா கடிதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக சபாநாயகர் JCD பிரபாகர் அறிவிப்பு. ராஜினாமா கடிதம் கொடுத்தால் அதை சரிபார்த்து ஏற்றுக்கொள்வதுதான் முறை எனவும் பேட்டி. அதிமுக MLAவை ராஜினாமா செய்த இசக்கி சுப்பையா தாவேகாவில் இணைந்தார். அமைச்சர் ஆனந்தை சந்தித்து தாவேகாவில் தன்னை இணைத்துக் கொண்டார். தமிழகத்தில் குதிரை பேரம் நடைபெறவில்லை என அமைச்சர் செங்கோட்டையன் விளக்கம். விருப்பத்தின் அடிப்படையில்தான் அதிமுகவினர் தாவேகாவில் இணைந்ததாகவும் பேட்டி. அம்பாசமுத்திரம் அதிமுக MLA இசக்கி சுப்பையா ராஜினாமா கடிதம் ஏற்பு. அம்பாசமுத்திரம் காலியானதாக சபாநாயகர் JCD பிரபாகர் அறிவிப்பு. SP வேலுமணி தரப்பில் இருந்த ஓசூர் MLA பாலகிருஷ்ண ரெட்டி எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு. நத்தம் விஸ்வநாதன், தங்கமணி, ஆரி, அருண்மொழித்தேவன் ஆகியோரும் EPS உடன் சந்திப்பு. எடப்பாடி பழனிசாமி தரப்பு MLAவான பாலகிருஷ்ண ரெட்டி OS மணியன் சட்டப்பேரவை செயலாளருடன் சந்திப்பு. அதிமுக கொறடா சார்பில் கொடுக்கப்பட்ட மனுவை நிறுத்தி வைக்கவும் தகுதி நீக்க நடவடிக்கை எடுக்கக்கூடாது எனவும் வலியுறுத்தி மனு. மதுராந்தகம், பெருந்துறை, தாராபுரம் ஆகிய தொகுதிகள் காலியானதாக அறிவிப்பு. அதிமுக MLAக்கள் 4 பேர் ராஜினாமா செய்த நிலையில் சட்டப்பேரவை செயலகம் அறிவிப்பு வெளியீடு. பதவி விலகியவர்களை தாவேகாவில் இணைப்பது நம்பகத்தன்மையை குறைக்கும் என திருமாவளவன் கருத்து. விமர்சனங்களுக்கு இடம் கொடுக்கும் வகையில் தாவேகா செயல்படக்கூடாது என்றும் பேட்டி. குடியரசுத் தலைவர் ஆட்சியை தவிர்க்கவே தாவேகாவுக்கு ஆதரவு அளித்தோம் என்றும் திருமாவளவன் பேட்டி. எந்த சூழலிலும் தாவேகா ஆட்சி கவிழ விசிக இடம் கொடுக்காது என திட்டவட்டம். தமிழக வெற்றிக் கழகம் யானை பேரத்தில் ஈடுபட்டு வருவதாக மனிதநேய ஜனநாயக கட்சி தலைவர் தமீமுன் அன்சாரி விமர்சனம். திமுகவை தனிமையாக்கி அதிமுகவை பலவீனமாக்கும் செயல் என்றும் பேட்டி. குதிரை பேர அரசியலை காங்கிரஸ் கட்சியில் இருந்து யார் நியாயப்படுத்தினாலும் அது தவறுதான். காங்கிரஸ் MP ஜோதிமணி கருத்து. முதலமைச்சர் விஜயின் 15 நாள் ஆட்சியில் 266 குற்ற சம்பவங்கள் நடந்துள்ளதாக நயினா நாகேந்திரன் அறிக்கை. அனைத்து தரப்பு மக்களும் வருந்தும் அளவுக்கு ஆட்சி உள்ளதாகவும் விமர்சனம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 400 ரூபாய் சரிவு. ஒரு சவரன் 1,17,840 ரூபாய்க்கு விற்பனை. கோவை, திருப்பூர், நீலகிரி, சேலம் உட்பட
7 மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். ஜூன் 1ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை தொடங்க வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழகத்தில் வரும் 30ஆம் தேதி வரை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வெப்பம் அதிகரிக்கக்கூடும். கடலோர தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் அசௌகரியம் ஏற்படலாம் என்றும் கணிப்பு. பிரதமர் மோடியை சந்திக்க நாளை டெல்லி புறப்படுகிறார் முதலமைச்சர் விஜய். குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், சோனியா காந்தி, ராகுல் காந்தி உள்ளிட்டோரையும் சந்திக்க உள்ளதாக தகவல். நுங்கம்பாக்கத்தில் உள்ள இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் அலுவலகத்தில் அமைச்சர் ரமேஷ் ஆய்வு. கோயில் சொத்துகள், நகைகள், சிலைகள், ஆபரணங்கள் குறித்து அதிகாரிகளிடம் விரிவாக ஆலோசனை. ஒன்பதாம் வகுப்பு மாணவர்கள் 3 மொழிகளை கட்டாயமாக கற்க வேண்டும் என சிபிஎஸ்இ முடிவுக்கு அண்ணாமலை எதிர்ப்பு. புதிய மொழியை கற்கும் பொழுது தேவையற்ற மன அழுத்தம் ஏற்பட்டு மாணவர்களின் கல்வித் திறனையும் பாதிக்கும் என்று கருத்து. ஒரு பலவீனமான தலைமை தனது தோல்வியை மறைக்க எங்கள் மீது பழிபோடக்கூடாது. அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ்க்கு தாவேக ஐடி விங் காட்டமாக பதில். புதுச்சேரி கல்வி நிறுவனங்களில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தின் கீழ் பிரெஞ்சு மொழியை வட்டார மொழியாக அங்கீகரிக்க வேண்டும். மத்திய அரசுக்கு புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி கோரிக்கை. கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் அருகே வீசிய பலத்த சூறைக்காற்றால் சுமார் 5 ஏக்கரில் பப்பாளி மரங்கள் சாய்ந்து சேதம். ஏக்கருக்கு 5 லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை. நாடு முழுவதும் பெட்ரோல், டீசல் விலை தொடர்ந்து 2வது நாளாக உயர்வு. 1 லிட்டர் பெட்ரோல் 24 காசுகள் உயர்ந்து 108 ரூபாய் 1 பைசாவிற்கு விற்பனை. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் ஒகேனக்கலில் நீர்வரத்து வினாடிக்கு 5000 கனஅடியாக உயர்வு. நீர்வரத்து அதிகரிப்பால் ஒகேனக்கல் அருவிகளில் வெள்ளப்பெருக்கு. அவசர கால நடவடிக்கைகளையும் மீறி எபோலா வேகமாக பரவுகிறது. எபோலா நோய் பரவல் குறித்து உலக சுகாதார அமைப்பு எச்சரிக்கை. உடன்பாடு ஏற்படும் என தகவல் வெளியான நிலையில் ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல். மத்திய கிழக்கில் மீண்டும் போர் பதற்றம் நிலவுகிறது. தெற்கு ஈரான் மீது புதிய தாக்குதல்களை தொடங்கிய அமெரிக்க ராணுவம். தற்காப்புக்காக தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்க ராணுவம் தகவல்.